ஜனங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் நமக்குள்ளேயே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஞானம், உணர்வு, தெய்வ பயம். அடுத்து மரணம் என்பது எழுத்தின் பிரகாரமாக ஒரு விசை வருவது. ஆவிக்குரிய மரணம் என்பது அடிக்கடி நமக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவம். அதுல அவ்வப்பொழுது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி நமக்குள்ள வந்து என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். அப்படி ஜீவித்து ஜெயித்திருந்தால், நீங்களோ நானோ மரித்தால், இயேசு வரும்பொழுது இந்த சரீரம், சாவுக்கதுவான சரீரம் என்ன செய்யும்? உயிரோடு எழும்பி அங்க போய் நிற்கும். அழிவுள்ளதாகியது அழியாமையும், சாவுக்கதுவான இது சாவாமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில், அவரை போல பாடுபட வேண்டும், அவரை போல மரிக்க வேண்டும். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும்.